நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள எலைட் பாரில் சனியன்று இரவு ஆடல் பாடல் நடந்தது. அங்கு இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நடனமாடிய இளம் பெண்ணும் இளைஞர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பார் நிர்வாகத்தினர் பவுன்சர்கள் மூலம் இரு தரப்பினரையும் வெளியே அனுப்பியுள்ளனர். பாரிலிருந்து வெளியே வந்த பிறகும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் தொடர்ந்ததாக தெரிகிறது. ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் நடனமாடிய பெண் தரப்பினர் 3 டூவீலர்களில் அங்கிருந்து கிளம்பினர். மற்றொரு தரப்பினர் காரில் சென்றுள்ளனர். போகும் வழியில் பெண்ணின் நண்பர்கள் சிலர் எதிர்த்தரப்பு கார் கண்ணாடி மீது கல் வீச முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் காரில் இருந்தவர்கள் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது பெண்ணின் டூவீலர் மீது கார் மோதியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி பலத்த காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் யான்சி என்பது தெரியவந்துள்ளது. இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர் என்பதை உறுதி செய்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்ததில் பாலகுரு என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். காரில் 6 பேர் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மற்றவரை தேடி வருகின்றனர்.